Hello viewers, இந்த வீடியோல ஒரு simple Aariwork blouse design, அதோட work details, material details and price details இது எல்லாமே சொல்றேன். ஸோ நீங்க Aariworkக்கு பிகினரா இருந்தீங்கன்னா இந்த வீடியோவும் என்னோட சேனலும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த நெக் டிசைன் எப்படி பண்ணியிருக்கேன்னு சொல்றேன். ஸோ நெக்குக்கு பார்த்தீங்கன்னா இந்த நெக்கோட ஷேப் வந்து நான் W ஷேப்ல கொடுத்துருக்கேன். இப்போ இந்த நெக் லைன்ல நான் என்ன ஒர்க் பண்ணியிருக்கேன்னு பாருங்க. 2 லைன் ஜரி த்ரெட்ல செயின் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா செல்ஃப் கலர், அதாவது பிங்க் கலர்ல சில்க் த்ரெட் எடுத்துட்டு அதில் 2 ரோ செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு ரோ ஜரியில ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல்ல அந்த நெக்கோட சென்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த W ஷேப் இருக்கு இல்லையா, அதை வந்து அதோட சென்டர்ல நான் இந்த டிசைனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு ஃப்ரீ ஹேண்ட் டிசைன். ஸோ இது அப்படியே வந்து ரேண்டமாக கையில் வரைஞ்சது தான். ஸோ இந்த டிசைனை வந்து பீட் ஒர்க்கில் நான் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட முக்கியமான ஷேப்ஸ் என்னென்ன வேணுமோ அந்த ஷேப்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து சென்டரில் 4mm பீட் கொடுத்துட்டு அந்த ஷேப்பை வந்து அவுட்லைனுக்கு வந்து நான் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்பிட்வீன் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்டியிருக்கேன், குந்தன் ஸ்டோன்ஸ் ஒட்டிட்டு அதையும் சுற்றி 2 ரோ ஜரியில் அதை வந்து அவுட்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ல பார்த்தீங்கன்னா ஒரு லீவ் ஷேப்ல ஒரு டிசைன் வருது. ஸோ இதை வந்து நான் ஃபில் எல்லாம் பண்ணல. ஸோ நான் இதை வந்து சிம்பிளா பண்ணணும்னு நினைச்சதுனால இதை ஃபில் பண்ணாம அவுட்லைன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு சென்டர்ல ஒரு லைன் மட்டும் கொடுத்துட்டேன். ஸோ இப்போ இதே மாதிரி தான் வந்து நான் சைடில் அந்த நெக்கோட சைட்ஸில் இருக்கிற இந்த லீஃப் எல்லாமும் நான் அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு பட்ஜெட் கம்மியாக இருக்கிறதுனால நமக்கு வந்து ஃபில் எல்லாம் பண்ண முடியாது. ஸோ கிளைண்ட் கேட்குற பட்ஜெட்குள்ள நம்மளுக்கு என்ன மாதிரி எவ்வளோ ஒர்க்கை வந்து கம்மி பண்ணி டிசைனை வந்து அழகாக கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஸோ அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி லீஃப் போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து ஃபில்லிங் ஃபுல்லாக பண்ணாமல் ஜஸ்ட் ஒரு ரோ மட்டும் கொடுத்துருக்கேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அவுட்லைன் வந்து சுகர் பீட்ஸில் கொடுத்துட்டு அந்த சென்டரில் கொடுத்துருக்கிற லைன் அதுவும் சுகர் பீட் தான். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 4mm பீட் கொடுத்து ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த சென்டரில் இந்த ஒரு டிசைனை ட்ரா பண்ணிட்டு அண்ட் சைடில் வந்து இந்த மாதிரி லீஃப் அதை கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன வளையம் அந்த மாதிரி இது எல்லாமே வந்து நான் ஃப்ரீ ஹேண்டில் ட்ரா பண்ணது தான். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வளைவோட சென்டர்லையும் இந்த 2 இப்படி வளைவு மீட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே அந்த லீஃபுக்கு கீழே வரும். இங்கே வந்து ஒரு 4mm பீடும் ஒரு சுகர் பீடும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஒரு லீஃபுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சென்டரில் பண்ண மாதிரி ஸ்டோன்ஸ் கொஞ்சம் ஒட்டிட்டு ஸோ ஒரு லீஃப்க்கும் நடுவில் ஒரு ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். அதை சுற்றி 2 ரோ ஜரியில் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் என்னோட நெக் டிசைன். இப்போ பாடியில் புட்டா மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு 4mm பீட் சென்டரில் கொடுத்துட்டு மேலே ஒன்று கீழே ஒன்று சுகர் பீட் கொடுத்துருக்கேன். அதாவது நான் இதை எப்படி ஸ்டிச் பண்ணேன்னா நீடில் எடுக்கும் போதே ஃபர்ஸ்ட் ஒரு சுகர் பீட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 4mm பீட் எடுத்துட்டு திரும்ப ஒரு சுகர் பீட் எடுத்துப்பேன். அட் எ டைம் எல்லாத்தையுமே கிளாத்ல வந்து நம்ம ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு அந்த த்ரெட்ல இன்சர்ட் பண்ணிட்டு அப்படியே நாட் போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் வந்து இந்த பிளவுஸோட பாடி ஏரியா ஃபுல்லுமே புட்டாக்காக நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஃப்ரண்ட் நெக் பார்க்கலாம். ஸோ ஃப்ரண்ட் நெக் வந்து பேக் நெக்கோட சைட்ஸில் என்ன பண்ணமோ அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வளைவெல்லாம் வருது அண்ட் லீஃப் வருது, நடுவில் இருந்த அந்த ஸ்டோன்ஸும் வருது, பாடியில் கொடுத்த அந்த புட்டாவும் சேம் திங் தான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம ஸ்லீவ் ஒர்க் எப்படி பண்ணியிருக்கோன்னு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்லீவோட பார்டருக்கு வந்து நெக் லைனில் நான் என்ன ஒர்க் பண்ணியிருந்தேனோ அதே ஒர்க்கை தான் நான் இங்கேயும் பண்ணியிருக்கேன். 2 ரோ ஜரியில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அண்ட் 2 ரோ சில்க் த்ரெட்டு, திரும்பவும் ஒரு ரோ ஜரி கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஸ்லீவ் டிசைன் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு சென்டர் வரும் ஸ்லீவுக்கு. ஸோ சென்டரில் இந்த ஒரே ஒரு பிக் புட்டா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ நெக்கில் வந்து நான் சென்டரில் என்ன கொடுத்துருந்தனோ அதை வந்து நெக்கில் பார்க்கும்போது உங்களுக்கு மேலேருந்து இப்படி கீழே போகிற மாதிரி இருக்கும். ஸ்லீவில் பார்க்கும்போது நம்ம வந்து கீழே இருந்து இந்த டிசைன் மேலே போகிற மாதிரி பண்ணியிருக்கேன். அண்ட் ஒர்க் எல்லாமுமே அதில் என்ன பண்ணேனோ அதை தான் பண்ணேன். உள்ளே வந்து என்னோட மெயின் ஒர்க்காக வந்து 4mm பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீடு அவுட்லைன் பண்ணிவிட்டு இடையில ஸ்டோன்ஸ் ஒட்டி ஜரியில் அவுட்லைன் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த எண்டில் ஒரு லீஃப் இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதே தான் நான் 2 ஸ்லீவுக்குமே பண்ணிவிட்டு ஸ்லீவுக்கு உள்ள புட்டா பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து எல்போ லென்த்துக்கு ஒர்க் பண்ணிவிட்டு புட்டா கொடுத்தது பார்த்தீங்கன்னா பாடியில் என்ன கொடுத்துருக்குறனோ அதே தான். ஒரு சுகர் பீட், ஒரு 4mm பீட், திரும்பவும் ஒரு சுகர் பீட், இந்த மாதிரி நான் ஸ்லீவுக்கும் புட்டா கொடுத்துருக்கேன்.
ஸோ இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிசைன். இப்போ நான் இதை வந்து ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி ட்ரா பண்ண மாதிரி நீங்கள் உங்கள் இமேஜினேஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீ ஹேண்டில் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் கிரியேட் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஐடியாஸ் எதுவும் வரலன்னா நீங்கள் யூஸ் பண்ணுற சாரீஸ், சல்வார்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எங்கே ஒரு ஸ்க்ரீன் கிளாத்தில் ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா கூட அதை கூட வந்து நீங்கள் ஆரி ஒர்க்கில் யூஸ் பண்ண முடியும். ஸோ நம்மளோட கிரியேட்டிவிட்டியை பேஸ் பண்ணி நம்மளுக்கு கண்ணில் படுற விஷயங்களை எல்லாம் நம்மளால டிசைனாக கன்வெர்ட் பண்ணி பண்ணலாம். இந்த டிசைனுக்கு நீங்கள் இருக்கிற லொக்காலிட்டியை பொறுத்து 800லேருந்து 1000 rupees வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் டிசைன்ஸ் எல்லாம் வந்து ஆரி ஒர்க் பிகினர்ஸ் 1 டேல கண்டிப்பாக போட்டு முடிச்சிடலாம். ஸோ ரொம்பவும் ஈஸியான டிசைன். இதில் காம்ப்ளிகேட்டட் ஸ்டிச்சஸ் ஒன்றுமே கிடையாது. வெறும் பீட்ஸ் அண்ட் ஸ்டோன் மட்டும் தான் நீங்கள் ஸ்டிச் பண்ண போகிறீங்க. அண்ட் ஜரி அந்த மாதிரி விஷயங்களும் இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் ஸ்டார்டிங்லேயே கற்றுப்பீங்க. அது வந்து உங்களுக்கு கஷ்டம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் திங்ஸை வச்சு நிறைய டிசைன்ஸ் கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன் ஐடியாஸ்க்கு என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி டிசைன்ஸ் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.